கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்கி வெளியிடப்பட்ட அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த தாவேகா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு இவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதில் கருணை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 31 பேருக்கு கடந்த ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு நேரில் சென்று முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணையை வழங்கினார். இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகி தீரன் திருமுருகன், மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில துணைச் செயலாளர் சீனி அகமது ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனுக்களை தாக்கல் செய்தனர். இச்சம்பவம் குறித்து உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் அரசு வேலை வழங்குவது அரசியல் அமைப்பின் பிரிவு 14 மற்றும் 16க்கு எதிரானது என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. சாட்சிகளுக்கு அரசு சார்பாக பொருள் ரீதியான பலன்களை வழங்கி சாட்சிகளை மிரட்டுவதற்கோ அல்லது செல்வாக்கு செலுத்துவதற்கோ வழிவகுக்கும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து தீர்ப்பளித்த நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு உயிரிழந்த குடும்பத்தினர் அடைந்த துயரத்திற்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறினர். அதே சமயம் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவதற்கு வரையறுக்கப்பட்ட சட்ட விதிமுறைகளும் அரசாணைகளும் உள்ளன என்றும் அவற்றை மீறி இப்பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினர். கடைநிலை ஊழியர் முதல் அதிகாரி வரை ஒவ்வொரு அரசு பணியும் மிகவும் முக்கியத்துவமானது என்ற நீதிபதிகள் இராணுவ வீரர் பணியின் பொழுது உயிரிழந்தால் அவரது குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் மாநில அரசு பணி நியமனம் வழங்கும் என்றனர். அதுபோன்ற இராணுவ வீரர்களின் மரணம் அல்லது ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடு போன்ற விதிவிலக்கான சம்பவங்களோடு கரூர் சம்பவத்தை ஒப்பிட முடியாது என்றனர். மதுரையில் கவுன்சிலர் லீலாவதி கொலை வழக்கில் அவரது வாரிசுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கியது மிகவும் விதிவிலக்கான சம்பவம் என்று கூறினர். இதுபோன்ற நடைமுறை தொடர்ந்தால் சட்டவிரோத பட்டாசாலை விபத்துக்கள், சாலை விபத்துக்களில் உயிரிழப்போரின் குடும்பத்தினருக்கும் அரசு பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலைக்கு பதிலாக சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகள் மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்கி அவர்களை சுய தொழில் முனைவோராக ஏன் மாற்றக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பினர். முன்னதாக ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சரால் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்ட நிலையில் அது நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டது என்ற இடைக்கால நிபந்தனையுடன் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அனைத்து தரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதிபதிகள் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கி பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை முற்றிலும் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் தரப்பு வழக்கறிஞர் கிளிட்டஸ் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக வாதிட்டதாக கூறினார். இந்த கரூர் இன்சிடென்ட் எப்படி அவங்க ஏற்கனவே ஒரு 4 வழக்குகளை சொல்லியிருந்தாங்க. 4 வழக்குகளை எப்படி இது ஒத்து போகுது, இந்த பார்வையில் பார்த்து தான் ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. இந்த உத்தரவை எதிர்த்து இன்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் என்றும் அரசு பணி நியமன ஆணை பெற்றவர்களின் வாதங்களை கேட்காமல் உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. கிழக்கு கடற்கரை சாலை, OMR சாலை, பள்ளிக்கரணை, வேடபாக்கம், சித்தாலப்பாக்கம், ஒட்டியம்பாக்கம் மற்றும் பெரும்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் 9வது நாளாக சாரல் மழை பெய்தது. கடம்பத்தூர், ஏகாட்டூர், குப்பமாள் சத்திரம், திருப்பாச்சூர், சிறுவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. புதுக்கோட்டையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அம்மாப்பேட்டை, பாபநாசம், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. காரைக்குடி சுற்றுவட்டாரத்தில் தேவகோட்டை, இலுப்புக்குடி, அரியக்குடி, ஒத்தக்கடை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் உழவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
சென்னை கோயம்பேடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு செய்தார். சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீரேற்று வாரியம் சார்பில் கோயம்பேடு மற்றும் கொடுங்கையூரில் தலா 45 பில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் கோயம்பேடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சுமார் 1 மணி நேரம் ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் அதன் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முதலமைச்சரின் வருகையை தொடர்ந்து அவரை பார்க்க கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பொதுமக்கள் அந்த பகுதியில் திரண்டிருந்தனர். இதனால் ஆய்வுக்கு பிறகு குடைபிடித்தபடி நடந்து சென்ற முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து கையசைத்தார். சிறிது நேரத்திற்கு பின்னர் முதலமைச்சர் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். திமுக எம்எல்ஏக்களை கைது செய்வதே தாவேக அரசின் ஒரே பணியாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டுள்ள விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்தார். அரசினுடைய ஒரே பணியாக தான் அதை பார்க்கிறேன். சொல்லப்போனா அவங்களுடைய கட்சிக்கு நிர்வாகிகளே இன்னைக்கு பல்வேறு புகார்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவதிலும் சோஃபா கொடுத்து உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க தான் சொல்றேன்னு இந்த பணிகளை இந்த அரசு முழு நேரமாக 24 ஹவர் ஜாபாக செஞ்சு கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் ஆகியோரும் உதயநிதியுடன் சென்று மார்கண்டேயனை சந்தித்தனர். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு உடல் பருமன் உள்ளவர்கள் செல்ல அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மோட்ச துவாரம் என்று அழைக்கப்படும் இந்த சிறிய கோவிலில் பக்தர்கள் குறுகிய பின்வாயில் வழியாக ஒருக்களித்தபடி உள்ளே நுழைந்து கைகளை ஊன்றியபடி நகர்ந்து மிக குறுகலான வழியில் வெளியேற வேண்டும். இந்த குறுகிய வழியிலிருந்து வெளியே வர முடியாமல் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சிக்கிக் கொண்ட 36 வயதான ஆந்திர பக்தர் உயிரிழந்தார். இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆந்திராவைச் சேர்ந்த மணிபாரதி என்ற பக்தையும் இடுக்கில் சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்தார். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோயில் நிர்வாகம் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் உபகோவிலான இடுக்கு பிள்ளையார் கோவிலின் நுழைவு பாதை மிகவும் குறுகலாக இருப்பதால் உடல் பருமன் உள்ளவர்கள், உடல்நலக் குறைவு உள்ளவர்கள் மற்றும் முதியவர்கள் கோயிலுக்குள் செல்ல அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு பலகையும் கோயிலின் நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 6வது நாளாக முடங்கின. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. எனினும் நீட் வினாத்தாள் கசிவு, போராட்டம் நடத்திய கரப்பான்பூச்சி கட்சி நிர்வாகிகள் மீது தாக்குதல் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் ஒரு வாரம் முடங்கின. இந்நிலையில் நேற்று மக்களவை கூடிய நிலையில் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்தது. எனினும் மாணவர்கள் மீதான தடியடி குறித்து விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. மாலை 5 மணிக்கு அவை கூடியபோது அமளி நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. कांग्रेस पार्टी और उसके कुछ साथी जानबूझ करके आज इतना महत्वपूर्ण बिल पे चर्चा होने नहीं दे रहे हैं. மாநிலங்களவையிலும் அமளி நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டது. இதனிடையே இளைஞர்கள் மீதான தடியடிக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினர். தேர்வுகளை நடத்துவதில் தொழில்நுட்பத்தின் பங்கு மிக முக்கியமானது என சென்னை ஐஐடி இயக்குநரான காமகோடி தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நந்தன் நீலகேணி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட பணிக்குழுவில் இடம்பெற்றுள்ள சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பரீட்சையில் இந்த டெக்னாலஜி வச்சு கொஸ்டின் பேப்பரை எப்படி ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புளால் ட்ரஸ்ட் எப்படி பண்ணுறது, அதில் யாராவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ்டாக இருந்துட்டாலும் இம்பாக்ட் குறையாம இருக்கிறதுக்கு டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாம். வெளிப்படைத்தன்மையுடன் நீட் தேர்வு நடைபெற இந்த குழு உறுதியாக இருக்கும் எனவும் கூறினார். நிச்சயமாக இந்த குழு ஒரு நல்ல டிரான்ஸ்பரண்ட், ரோபஸ்ட், லீக் ப்ரூஃப்
எக்ஸாமினேஷன் கொண்டு வரத்துக்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கணுமோ அதை நிச்சயமா நாங்கள் பரிந்துரை பண்ணுவோம். வரும் டிசம்பர் மாதத்திற்குள் தங்களது குழுவினர் குறுகிய கால பரிந்துரையை மத்திய அரசுக்கு கொடுப்போம் என்றும் காமகோடி தெரிவித்தார். மேல பிறகு நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து பிறகு உள்ளத்துக்கு வச்சுக்குவேன். திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிகளை வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? தூக்கி வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். அண்ணாச்சி ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன், ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். தனது ராஜபாளையம் தொகுதியில் வேறு ஊர் நிர்வாகி தலையிடுவதாக அத்தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான ஜெகதீஸ்வரி இவ்வாறு செல்போனில் மிரட்டல் விடுத்ததாக சமூக வலைதளங்களில் ஆடியோ வெளியாகியுள்ளது. தாவேக்காவின் சாத்தூர் வடமேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜகுருவை செல்போனில் தொடர்பு கொண்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசியதாக வெளியான இந்த ஆடியோவில் தாவேக்கா சாத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக இருந்த லட்சுமணன் ராஜபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருவதற்கும் ராஜபாளையத்தில் லட்டு கொடுப்பதற்கும் யார் அதிகாரம் கொடுத்தது என சாடியது போன்று உள்ளது. இதுகுறித்து அமைச்சர் தரப்பில் கேட்டபோது கட்சியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதால் ராஜகுருவை கடந்த 21ஆம் தேதி கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாகவும் இந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக அமைச்சரின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக போலியான ஆடியோவை சித்தரித்து வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி ராஜகுருவிடம் கேட்டபோது அமைச்சர் தன்னை மிரட்டி கட்சியை விட்டு நீக்கியதால் தான் ஆடியோவை வெளியிட்டதாக விளக்கம் அளித்தார். நான் வந்து எந்த தப்பும் பண்ணாதவன கட்சியில இருந்து மாவட்ட செயலர் வற்புறுத்தி சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்காங்க. அதை எனக்கு எடுத்து விடணும்னாச்சு. எந்த தவறும் செய்யாத தன்னை மீண்டும் கட்சியில் வழக்கம் போல் செயல்பட கட்சி தலைமை அனுமதிக்க வேண்டும் என்றும் ராஜகுரு வலியுறுத்தியுள்ளார். வரும் 31ஆம் தேதி முதல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை சிக்கன் கடை உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான கோழி வணிகர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் நடைமுறை சிக்கல்கள் பற்றி கலந்தாலோசித்தனர். அப்போது மிக முக்கிய கோரிக்கையாக கறிக்கோழிகளுக்கு அளிக்கப்படும் தீவன கட்டுப்பாடு குறித்த பிரச்சினை முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக கோழிகள் விற்பனைக்கு அனுப்பப்படுவதற்கு 15 மணி நேரத்திற்கு முன்பே தீவனம் வழங்குவதை உற்பத்தியாளர்கள் கட்டாயம் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. பல உற்பத்தி நிறுவனங்கள் கடைசி நேரம் வரை தீவனம் அளித்து கோழிகளின் எடையை செயற்கையாக உயர்த்துவதாகவும் விற்பனையாளர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். விற்பனைக்கு வரும் வழியிலேயே தீவனம் கோழியின் உடலில் தங்கிவிடுவதால் சரியாக செரிமானம் ஆவதில்லை என்றும் இதனால் இறைச்சியின் இயற்கை சுவையும் தரமும் வெகுவாக பாதிக்கப்படுவதாகவும் பல வியாபாரிகள் புகார் கூறினர். விற்பனை கூடங்கள் மற்றும் வாகனங்களில் கோழிகள் அதிக அளவில் கழிவுகளை வெளியேற்றுவதால் கடுமையான துர்நாற்றம் வீசி சுற்றுப்புறச் சூழல் மாசுபடுகிறது என்பதும் முக்கிய குற்றச்சாட்டாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தமிழ்நாட்டின் அனைத்து மண்டல மற்றும் மாவட்ட கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கு உரிய வழிகாட்டுதல்களையும் நெறிமுறைகளையும் உடனடியாக அறிவுறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு மாநில செயற்குழு கூட்டத்தில் வணிகர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த 15 மணி நேர தீவன கட்டுப்பாட்டு விதியை அமல்படுத்த தவறினால் வரும் 31ஆம் தேதி முதல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மாநிலம் தழுவிய காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. தீவனத்தை கட்டுப்பாடு இல்லாம எங்களுக்கு லோடு ஏற்றுறதுனால எங்களால விலையும் அதிகமா இருக்கு, எங்களால சமாளிக்க முடியல. அந்த கோழிகளோட வேஸ்டேஜ் கழிவுகள் அதிகமா வெயிட் லாஸ் வருது, அதனால டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வேஸ்டேஜ் இருக்கு. எங்களால இந்த தொழில் இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு தான் நிரந்தரமா செய்ய முடியாதுன்னு சொல்லி கோழி பண்ணை மற்றும் விற்பனையின் முக்கிய மையமாக திகழும் நாமக்கல் மாவட்ட பிராய்லர் கோழிக்கடை உரிமையாளர்கள் இந்த முடிவுக்கு தங்களது முழு ஆதரவை தெரிவித்துள்ளனர். தீவன கட்டுப்பாடு இல்லாம கோழி கொடுப்பதா கோழி கிளீன் பண்ணும்போது அதனுடைய கழிவுகள் கறியில் பட்டு அதனால் கறி சுகாதாரமாக கறி நாங்கள் மக்களுக்கு கொடுக்க முடியாத காரணத்தால் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கறிக்கோழி விற்பனையாளர்களுடைய அந்த பண்ணையாளர்கள் அந்த பிசிசியினுடைய தகவல் அதற்கு எங்களுக்கு சாதகமாக அமைந்தால் நாங்கள் போராட்டம் நிறுத்துவோம். இந்த வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றால் 31ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் கறிக்கோழி விநியோகம் பாதிக்கப்பட்டு இறைச்சி பிரியர்கள் சிரமத்திற்கு உள்ளாகும் சூழல் உருவாகியுள்ளது. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
கேரள மாநிலம் மூணாறு அருகே தேயிலை தோட்ட பகுதியில் குட்டியுடன் யானை கூட்டம் உலாவரும் ட்ரோன் காட்சிகள் கவனம் பெற்றுள்ளன. தேயிலை செடிகளுக்கு இடையே குட்டி உட்பட யானைகள் வரிசையாக நடந்து செல்லும் காட்சிகள் இதில் பதிவாகியுள்ளது. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க கோரி அவர்களின் உறவினர்கள் தங்கச்சி மடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த புதன்கிழமையன்று ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து பிரசாந்த் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் 9 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை மீனவர்கள் கைது செய்தனர். இந்த நிலையில் கைதான மீனவர்களின் உறவினர்கள் தங்களது குழந்தைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற டிஎஸ்பி முத்துராஜா பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நிலக்கோட்டை அரசு ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதியில் அடிப்படை தேவைகளை செய்து தரக்கோரி நடைபெற்ற போராட்டத்தில் 2 மாணவிகள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு மாணவியர் விடுதியில் குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை விடுதி காப்பாளர் சரிவர செய்து தருவதில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நிலக்கோட்டை வத்தலகுண்டு சாலையில் மாணவிகள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காலை முதலே சாப்பிடாததால் 2 மாணவிகள் மயங்கி விழுந்தனர். அவர்களை சக மாணவிகள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளரை சந்திக்க அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சிலர் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக பதிவாளரை சந்திக்க வந்துள்ளனர். ஆனால் அவரை சந்திக்க விடாமல் பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி முள்ளக்காடு பகுதியில் 93 ஆண்டுகளாக உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் சிறு உப்பு உற்பத்தியாளர்கள் கப்பல் கட்டும் தளத்திற்காக சுமார் 3000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்று இடம் வழங்கும் அரசின் யோசனையை ஏற்க மறுத்த உற்பத்தியாளர்கள் உப்பளங்கள் மற்றும் மீனவர் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ரயில் நிலையத்தில் டிஜிட்டல் லாக்கர் வசதி பயணிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. ராஜபாளையம் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் பயணிகளின் பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்காக நவீன தொழில்நுட்பத்துடன் டிஜிட்டல் லாக்கர் வசதி செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் செல்போன் எண்ணை பதிவு செய்து QR கோட் மூலம் பணம் செலுத்தி லாக்கர் வசதியை பயன்படுத்த முடியும். மயிலாடுதுறை மாமரத்து மேடையில் திரௌபதியம்மன் கோயில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி திருவிழா தொடங்கிய நிலையில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மேகதாதுவில் அணை கட்ட தமிழ்நாடு அரசின் அனுமதியை பெற வேண்டிய கட்டாயமில்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருக்கும் நிலையில் டெல்லியில் மத்திய அமைச்சர் உள்ளிட்ட கர்நாடக எம்பிக்களுடன் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் ஆலோசனை நடத்தியுள்ளார். தமிழ்நாடு கர்நாடகா இடையேயான காவிரி நதிநீர் பகிர்வு பிரச்சினை நூற்றாண்டுகளை கடந்த வாழ்வாதார போராட்டமாக நீடித்து வருகிறது. தனது விவசாய பரப்புகள் மற்றும் பெங்களூரு மாநகரின் குடிநீர் தேவைக்கு கர்நாடகா காவிரி நதிநீரை சார்ந்துள்ளது. மறுபுறம் தனது பாரம்பரிய டெல்டா பாசன விவசாயிகளின் குறுவை சம்பா சாகுபடிகளுக்கும் பல்வேறு குடிநீர் திட்டங்களுக்கும் காவிரி நீரையே தமிழ்நாடு முழுமையாக நம்பியுள்ளது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை பொய்க்கும் காலங்களிலும் கர்நாடகாவின் அணைகளில் நீர் இருப்பு குறையும் பொழுதும் இரு மாநிலங்களுக்கு இடையேயான மோதல் தீவிரமடைவது வாடிக்கையாகி வருகிறது. இந்த சூழலில்தான் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் 400 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கவும் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடகா விடாப்பிடியாக இருந்து வருகிறது. அதே நேரம் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நதிநீர் பகிர்வில் பாதிப்பு இருக்காது என கர்நாடகா கூறினாலும் இந்த திட்டத்தால் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களும் பாலைவனமாகும் அபாயம் இருப்பதாக தமிழ்நாடு விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேகதாது அணை விவகாரம் நீண்டகால பிரச்சனை என்றாலும் கர்நாடகாவில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள DK சிவகுமார் இத்திட்டத்திற்கு தீவிர முயற்சி எடுத்து வருகிறார்.
அதன் ஒரு பகுதியாக டி.கே. சிவக்குமார் தலைமையில் கர்நாடக மாநில அனைத்து கட்சிகளின் எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. கர்நாடக துணை முதலமைச்சர் பரமேஸ்வர் மற்றும் அமைச்சர்கள் என பலரும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் மத்திய இணையமைச்சர் ஷோபா ஆகியோர் பங்கேற்றது கவனம் பெறுகிறது. ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு ஊடகங்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தமிழ்நாடுடன் பேச்சுவார்த்தை நடத்தும்படியும் இல்லையெனில் திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் கர்நாடகாவை அறிவுறுத்தியதாக கூறினார். ತಮಿಳುನಾಡಿನ ಜೊತೆಗೂ ಏನು ನೀವು ಕರೆದಿದ್ದೀರಿ ಅದನ್ನ ಮಾತುಕತೆ ಮಾಡ್ರಿ. ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ನಾವೇನು ಇದನ್ನ ಯಾಕಂದ್ರೆ ಯಾವುದೇ ಪಾರ್ಟಿ ವರ್ಸಿಸ್ ಅಲ್ಲ ಇದು. ಆದ್ರೆ ಹಿಂದೆ ಡಿ.ಕೆ. ಶಿವಕುಮಾರ್ ಅವರು ಹೇಳಿದ್ರು ನಾವು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರದಿಂದ ಎಕ್ಸಿಕ್ಯೂಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ. ನೀವು ಅವ್ರ ಜೊತೆಗೂ ಮಾತಾಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದೀವಿ ನಾವು. இதற்கிடையே மேகதாதுவில் அணை கட்ட தமிழ்நாடு அரசின் அனுமதியை பெற வேண்டிய கட்டாயம் இல்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேகதாது அணையின் நிலை குறித்து பாமக தலைவர் அன்புமணி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் பூஷன் சௌத்ரி, அணை கட்டும் திட்டங்களுக்கு கீழ்நிலை ஆற்று மாநிலங்களின் முன் அனுமதி பெற வேண்டும் என்ற எந்த விதியும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் மேகதாது அணை திட்டத்திற்கு மத்திய அரசு ஆதரவு என்பதை போன்ற இந்த சமிக்கைகள் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சூழலில்தான் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்க கூடாது என திமுக, பாமக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் விவசாய சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. தண்ணீருக்காக போராடி வரும் தமிழ்நாடு விவசாயிகளின் கண்ணீருக்கு விடை கிடைக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதன்படி ஆலந்தூர், மீனம்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் தாழ்வான சாலைகளில் மழைநீர் தேங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை எல்லைப் பகுதியில் கேரளாவுக்கு கனிமங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது கேரள போலீசார் போராட்டக்காரர்களையும் செய்தியாளர்களையும் தள்ளி உரிமையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சென்னை பல்லாவரத்தில் 30 அடி ஆழமுள்ள பொதுக்கிணற்றில் 70 வயது முதியவர் தவறி விழுந்து தவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிணற்றில் தண்ணீர் இல்லாததால் பலத்த காயமடைந்தவரை தீயணைப்பு மீட்புத் துறையினர் கயிறு உதவியுடன் பாதுகாப்பாக மேலே கொண்டு வந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பினர். நீண்ட காலமாக பணியிடை நீக்கத்தை தொடர்வதை சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரை மீண்டும் பணியில் அமர்த்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விஏஓவாக பணியாற்றி வந்த ராமச்சந்திரன் லஞ்சம் பெற்றதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தொடர்ந்து பணியிடை நீக்கத்திலேயே வைத்திருந்ததால் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி அவர் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி பி.டி. ஆஷா கிராம நிர்வாக அலுவலரை உடனடியாக மீண்டும் பணியில் அமர்த்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கேரள மாநிலம் கண்ணூரில் பவாலி ஆற்றை யானை கூட்டம் நீந்து கடந்த காட்சிகள் அனைவரையும் கவர்ந்துள்ளது. கரைபுரண்டு ஓடிய ஆற்றில் 4 யானைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நீந்தி மறுகரையை அடைந்தன. மனிதர்களின் சத்தம் கேட்டதும் அவை வனப்பகுதிக்குள் ஓடிச் சென்ற காட்சிகள் பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தின.
பெரம்பலூர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதிக்கு 3 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் காலிக்குடங்களுடன் நடைபெற்ற போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விரைவில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். பெரம்பலூர் மாவட்டம் கடரம்பட்டி கிராமத்தில் உரிமம் இன்றி சட்டவிரோதமாக வானவெடி மற்றும் நாட்டு வெடிகளை தயாரித்து வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். வெடிகளை விற்பனை செய்வதற்கு மட்டுமே அனுமதி பெற்றிருந்த பழனி விதியை மீறி தனது கடையின் அருகே ஒரு தனியாக கொட்டகை அமைத்து வானவெடி மற்றும் நாட்டு வெடிகளை தயாரித்து விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை செய்த காவல்துறையினர் பழனி மற்றும் அவரது ஊழியர்களை கைது செய்து 166 கிலோ வெடிமருந்து, 1 மூட்டை சணல், வெடிக்குச்சிகள், பிளாஸ்டிக் பைப்புகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சேலம் கெங்கவல்லியில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் காய்ந்த நெற்கதிர்களை ஏந்தியபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து விவசாயிகளுக்கும் முழு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டனர். அதேபோல் விவசாய பயிர்க்கடன் முழுவதையும் பாகுபாடின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கொடைக்கானல் கலையரங்கம் பகுதியில் மேல்மலை கீழ்மலை விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தி நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவ மாணவிகள் பதாகைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு பாடல்கள் பாடியும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதேபோல திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி வளாகத்தில் ஒன்று கூடிய மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராகவும் சமமான கல்வி வாய்ப்பை உறுதி செய்யவும் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ராமநாதபுரத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான தென்மண்டல 1 டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, புதுச்சேரி, அந்தமான் நிகோபார் தீவுகளைச் சேர்ந்த 100 பள்ளிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பட்டப்பகலில் குடியிருப்பு பகுதியில் கரடி வலம் வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கார்சிலி பகுதியில் தேயிலை தோட்டத்திலிருந்து வெளியேறிய கரடி ஊருக்குள் புகுந்தது. இதனை கண்டு சாலையில் நின்று கொண்டிருந்த மக்கள் தங்கள் வீடுகளுக்குள் ஓடி கதவுகளை அடைத்துக் கொண்டனர். இந்த காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் உடனடியாக வனத்துறையினர் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கோமங்கலம் புதூரில் புதிதாக சுங்கச்சாவடி திறக்கப்பட்டுள்ளது. கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு கட்டணம் வசூல் செய்ய தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் சுங்கச்சாவடியை ஆய்வு செய்த சார் ஆட்சியரிடம் சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பேருந்து ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றனர். சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டையில் பழங்குடியின இருளர் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் குழந்தைகளின் கல்வியை தடுக்கக்கூடாது, குழந்தை திருமணம் சட்டவிரோதம் என்பதை பெற்றோருக்கு வலியுறுத்தினார். அப்பொழுது அங்கு தயக்கத்துடன் இருந்த குழந்தைகளை மேடையில் பேச ஊக்குவித்தார்.